நம்பர் 5 5, 10 மற்றும் 20 ரூபாய் நோட்டுகளின் மொத்த மதிப்பு ரூபாய் 105 மற்றும் மொத்த நோட்டுகளின் எண்ணிக்கை 12. முதல் 2 வகை நோட்டுகளின் எண்ணிக்கையை இடமாற்றம் செய்தால் முந்தைய மதிப்பை விட ரூபாய் 20 அதிகரிக்கிறது எனில் எத்தனை 5, 10 மற்றும் 20 ரூபாய் நோட்டுகள் உள்ளன? 5, 10 மற்றும் 20 ரூபாய் நோட்டுகள் அப்படின்றாங்க. அதனால நான் நோட்டுகளை வந்து 5 ரூபாய், 10 ரூபாய், 20 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிட்டேன். ஓகே, அதனுடைய மொத்த மதிப்பு 105 கொடுத்துட்டு அடுத்தது மொத்த எண்ணிக்கை வந்து 12 கொடுத்துறாங்க. ஆக்சுவலா எக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, 5 ரூபாய் நோட்ல எக்ஸ் நோட்டுகள் இருக்கு, 10 ரூபாய் நோட்ல ஒய் நோட்டுகள் இருக்கு, 20 ரூபாய் நோட்ல ஜெட் நோட்டுகள் இருக்கு. சோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, மொத்த நோட்டுகளின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ல இருக்கிறதுனால நோட்டுகளின் எண்ணிக்கை அப்படின்னு என்ன கொடுத்துறோம், எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஜெட் இஸ் ஈக்குவல் டு 12 நம்ம போட்டாச்சு. ரைட். அதன் பின்ன இங்க பாருங்க, இந்த ரூபாய் நோட்டுகளுடைய மொத்த மதிப்பு அப்படின்னா, சோ இந்த 5 ரூபாய் எவ்வளவு வச்சிருக்கோமோ அதை நம்ம அதால பெருக்கிக்கணும் தானே. அதனால 5x. அடுத்தது 10 ரூபாய் வந்து இப்ப 2 நோட் வச்சிருந்தா 20 ரூபாய் ஆயிடும். அதனால அந்த 10y பிளஸ் 20 ரூபாய் வந்து Z அளவு வச்சிருக்கிறதுனால 20Z. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 105. அதான் மொத்த மதிப்பு 105 கொடுத்துறாங்க. சரி, அதன் பின்ன என்ன கண்டிஷன் கொடுக்குறாங்க, முதல் 2 வகையான நோட்டுகளின் எண்ணிக்கை. முதல் 2 வகை என்னது, 5 ரூபாய் 10 ரூபாய். ஓகே, தட் மீன்ஸ் 5x 10y. அது வந்து என்ன பண்றாங்கன்னா இடமாற்றம் செய்யறாங்க. அப்படி இடமாற்றம் செய்தால் அதாவது தட் மீன்ஸ் என்ன ஆகுது, 10x ஆகவும் 5y ஆகவும் இடமாற்றம் செய்யறாங்க. சோ அதான் இங்க போட்டிருக்கேன், முதல் 2 வகை நோட்டுகளின் எண்ணிக்கையை இடமாற்றம் செய்வதால் 10x 5y மாறுது. அப்படி இடமாற்றம் செஞ்சிருந்தாங்கன்னா முந்தைய மதிப்பை விட 20 ரூபாய் அதிகரிக்கிறது. சோ முந்தைய மதிப்பு என்னன்னு தெரியும் நமக்கு 105 ரூபாய். அப்ப இப்போ என்ன ஆகுது, 20 ரூபாய் அதிகமாச்சுன்னா இங்க அதான் போட்டிருக்கு பாருங்க, 105 பிளஸ் 20 105 ஆகுது. ஓகே, இடமாற்றம் செஞ்சதுனால நம்ம என்ன பண்றோம், இடமாற்றம் செய்த பின் மதிப்பு என்னவா இருக்க முடியும்னா x பிளஸ் 10y அப்படியே இடம் மாறி என்ன ஆகுது, 10x பிளஸ் 5y மாறிடும் இல்லையா. அதான் இங்க போட்டிருக்கேன், 10x பிளஸ் 5y பிளஸ் 20 Z சமம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போட்டு அது 125 ஆகுது. ஓகே, இப்ப நம்ம கிட்ட 3 ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. சோ இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன், அடுத்தது இது வந்து தேர்ட் ஈக்குவேஷன். சோ இத்தனை ஈக்குவேஷன்ஸ் வச்சு நம்ம சால்வ் பண்ணும்போது XYZ உடைய வேல்யூஸ் கிடைச்சிருச்சுன்னா நோட்டுகளுடைய எண்ணிக்கையும் நமக்கு தெரிஞ்சிடும். இந்த செகண்ட் ஈக்குவேஷன்லயும் தேர்ட் ஈக்குவேஷன்லயும் பாருங்க 20Z அப்படிங்கிறது ரெண்டுலயுமே காமனா இருக்கு. அப்ப நம்ம அது ரெண்டையுமே கேன்சல் பண்ணா நமக்கு XY வச்சு ஒரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம ரெடியூஸ் பண்றது ஈஸியா இருக்கும். சோ ஃபார் தட் நான் இப்போ தேர்ட் ஈக்குவேஷன் எழுதுறேன். சோ என்ன இருக்கு, தட் இஸ் 10x பிளஸ் 5y பிளஸ் 20z இஸ் ஈக்குவல் டு என்னது 125. ரைட். அதன் பின்ன நான் என்ன எடுத்துக்கிறேன், செகண்ட் ஈக்குவேஷனை போடுங்க. என்ன கிடைக்குது, தட் இஸ் 5x பிளஸ் 10y பிளஸ் 20z இஸ் ஈக்குவல் டு 105. ரைட். இப்போ இது ரெண்டையும் கழிச்சா போதும். அப்ப கழித்தல் சிம்பிள் போடுங்க. அப்ப எல்லாத்தினுடைய சிம்பிள் மாறும். சோ பிளஸ்ல இருக்கிறது மைனஸ் ஆகும், இங்க பிளஸ் இருக்கு மைனஸ் ஆகும், இங்கேயும் பிளஸ் இருக்கு மைனஸ், அப்புறம் இங்கேயும் பிளஸ் இருக்கு அப்ப மைனஸ் ஆகும். அப்ப இது ரெண்டு கெட் கேன்சல். அப்ப நமக்கு என்ன கிடைக்குது பாருங்க, தட் இஸ் 10ல 5 போச்சுன்னா 5x, இப்போ 5ல 10 போச்சுன்னா மைனஸ் 5y, இது 0 ஆயிடுது. தட் இஸ் ஈக்குவல் டு 125ல 105 போச்சுன்னா 20. ரைட். இது எல்லாத்துமே 5வது வாய்ப்பாடுல இருக்கனால நம்ம 5ஆல வகுத்துக்கலாம். சோ என்ன ஆகுது பாருங்க, டிவைட் பை 5 போடும்போது த்ரூ அவுட்டா சோ x மைனஸ் y சமம் 4ன்னு கிடைக்குது. இது நம்மளுடைய ஃபோர்த் ஈக்குவேஷன் நம்ம வச்சுக்கலாம். அதே போல ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்களேன், இந்த இடம் மட்டும் 20z போட்டோம்னா இதையும் இந்த செகண்ட் ஈக்குவேஷன் கம்பேர் பண்ணா இந்த z க்கு z கேன்சல் பண்ற மாதிரி பண்ணிட்டோம்னா போதும். அதுக்காக நம்ம என்ன பண்ணோம், இந்த ஒன்னாவது ஈக்குவேஷனை த்ரூ அவுட்டா 20ஆல பெருக்கிக்கணும். ஓகேவா. சரி, நான் என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன். தட் இஸ் பாருங்க, சோ செகண்ட் ஈக்குவேஷன் எழுதுங்க. என்ன கிடைக்குது, தட் இஸ் 5x பிளஸ் 10y பிளஸ் 20z இஸ் ஈக்குவல் டு 105. ரைட். அதன் பின்ன நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை என்ன பண்ண போறேன், 20ஆல பெருக்கி போட்டுக்க போறேன். பாருங்க, x பிளஸ் y பிளஸ் z னா 20x பிளஸ் 20y பிளஸ் 20z இஸ் ஈக்குவல் டு, சோ 12 20 எவ்வளவு, 240. சரி, அப்ப அதை நம்ம இப்ப மைனஸ் பண்ணலாம். இதெல்லாம் மைனஸ் பண்ணோம்னால இந்த சிம்பிள் போட்டுக்கிறேன். இப்ப நம்மளுக்கு சிம்பிள் மாறும். இப்போ இங்க மைனஸ் ஆகும், இங்கேயும் மைனஸ் அண்ட் இங்க மைனஸ் அண்ட் இங்க ஆல்சோ மைனஸ். அப்ப என்ன கிடைக்குது பாருங்க, இது கெட் கேன்சல். அப்ப என்ன கிடைக்குது, 20ல 5 போச்சுன்னா 15 பட் மைனஸ் 15x. அடுத்தது 10ல 20 போச்சுன்னா மைனஸ் 10y, இது 0 ஆயிடும். ஸோ 240ல 105 போச்சுன்னா 135. ஸோ மைனஸ்ல 135. ஸோ எல்லாமே மைனஸ்ல இருக்கணும்ல, த்ரூ அவுட்டா நான் என்ன பண்றேன், மைனஸால பெருக்கிக்கிறேன். அப்ப என்ன கிடைக்குது, 15x பிளஸ் 10y சமம் 135. இப்போ எல்லாமே 5ஆம் வாய்ப்பாடுல இருக்கனால நான் எல்லாத்தையும் த்ரூ அவுட்டா 5ஆல வகுத்துக்க போறேன். சரி, அப்ப வகுத்தீங்கன்னா பாருங்க, ஸோ 3x பிளஸ் 2y சமம் 135 எத்தனை டைம் வருது, தட் இஸ் 27 டைம் வருது. சரி, இது வந்து நம்மளுடைய 5வது ஈக்குவேஷன். இப்போ நம்ம இங்க பாருங்க, 4வது ஈக்குவேஷன்ல x மைனஸ் y, இங்க 5வது ஈக்குவேஷன்ல 3x பிளஸ் 2y. அப்ப இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணா நமக்கு ஆன்சர் x ல கிடைச்சிடும். ஈக்குவேஷன் நான் போட்டுக்கிறேன். தட் இஸ் 3x பிளஸ் 2y சமம் 27. அடுத்தது இப்ப 4வது ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, அதை நான் 2ஆல பெருக்கிக்கிறேன். என்ன கிடைக்குது பாருங்க, தட் இஸ் 2x மைனஸ் 2y சமம் 4 2 8. ரைட். இது ரெண்டையும் ஜஸ்ட் கூட்டினாலே போதும், நமக்கு இது வந்து கேன்சல் ஆயிடும். அப்ப ரெண்டையும் கேன்சல் பண்றோம். ஸோ இப்போ இங்க என்ன கிடைக்குது, 5x சமம் 27 பிளஸ் 8 வந்து 35. அப்ப x சமம் என்னன்னு கிடைக்குது, 7ன்னு கிடைக்குது. அப்ப x னுடைய மதிப்பு நமக்கு 7ன்னு கிடைச்சாச்சு. ஸோ 4வது ஈக்குவேஷன்ல பிரதியிடுறோம். இதை வந்து 4வது ஈக்குவேஷன் பிரதியிடுன்னு போட்டுட்டு, ஸோ 4வது ஈக்குவேஷன் என்ன, x மைனஸ் y சமம் 4. ஸோ எக்ஸுக்கு பதிலா 7 மைனஸ் y சமம் 4 அப்படின்னா மைனஸ் y சமம் 4 மைனஸ் 7 தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3. அப்போ மைனஸ் y சமம் மைனஸ் 3னா அப்போ y சமம் என்னன்னு கிடைக்குது, 3ன்னு கிடைக்குது. அப்போ y-யோட மதிப்பும் கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் இப்போ x சமம் 7 y சமம் 3. இதை கொண்டு போயிட்டு எங்க போடலாம், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, அதுல போடலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன,
தட் இஸ் எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 12. 1 இல் பிரதியிடன்னு போட்டுக்கோங்க. பிரதியிட. ஸோ போட்டாச்சு. எக்ஸுக்கு என்ன வேல்யூ 7 பிளஸ் ஒய்க்கு என்ன வேல்யூ 3 பிளஸ் இசட் அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ 12. அப்போ 7 3 கூட்டிங்கன்னா 10 பிளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 12. அப்போ z இஸ் ஈக்குவல் டு 12ல 10 போச்சுன்னா தட் இஸ் ஈக்குவல் டு 2. அப்போ z சமம் என்னன்னு கிடைக்குது? 2. நமக்கு எக்ஸுக்கு 7, ஒய்க்கு 3, zக்கு 2 தெரியுது. எனவே 5 ரூபாய் நோட்டுகளின் எண்ணிக்கை 7, 10 ரூபாய் நோட்டுகளின் எண்ணிக்கை 3, 20 ரூபாய் நோட்டுகளின் எண்ணிக்கை 2. இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். That's all. Like, share and subscribe Shifa Diaries.